ஹலோ மக்களே, ரீசெண்டா ஃபேமஸா பேசப்படுற புக் தான் இந்த தி சைக்காலஜி ஆஃப் மணி. 90s சார்மிங் ஆக்டர் அரவிந்த் சாமி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இந்த புக்கை பத்தி பேசியிருப்பாரு. அதுல இருந்தே இந்த புக்கை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் அரவிந்த் சாமி ஒரு ஆக்டர் மட்டும் இல்ல, 3500 கோடி மதிப்புள்ள பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட சிஇஓ. டேலண்ட் மேக்சிமஸ் என்ற கம்பெனியோட சிஇஓவும் அவர் தான். டாப் ஆக்டரா இருந்த ஒருத்தர் அவரோட பேர் புகழ் எல்லாத்தையும் விட்டுட்டு பிசினஸ்ல சாதிச்சு திரும்பவும் சினிமாக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்து தி நேம் இஸ் சித்தார்த் அபிமன்யு, குட் லக்னு சொல்லி எல்லாரையும் ஈர்த்து இவரோட வெற்றிக்கு இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக் ரொம்ப உதவியா இருந்ததா சொல்லியிருக்காரு. இந்த புக்ல பணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான லெசன்ஸ் கொட்டி கிடக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே பணம் எப்பவுமே உங்க கையிலேயே இருக்கும். சரி, இந்த புக்ல அப்படி என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்தையும் தெளிவா இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. ஆத்தர் மோர்கன் ஹுசேல் இந்த புக்ல தனித்தனியா பணத்தை பத்தின விதிகளை 19 லெசன்ஸா சொல்லியிருக்காரு. அவரு சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கு சொல்றேன். லெசன் 1, நோ ஒன்ஸ் கிரேசி. மக்கள் எப்பவுமே பணத்தை பத்தின முடிவுகளை அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டும்தான் எடுப்பாங்க. இங்க யாருமே முட்டாள்கள் கிடையாது. ஒரு சிலருக்கு சரியா தெரியற விஷயம் ஒரு சிலருக்கு தவறாப்படும். அதனால பணத்தை பத்தின யாரோட செயல்களுமே சரின்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பணத்தை அவங்க எப்படி பார்க்கணும்னு முடிவு பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு, முன்னாடி காலங்கள்ல நீங்க பணத்தை ஏதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு லாஸ் ஆகி இருந்துச்சுன்னா திரும்ப முதலீடுகளை பத்தி யோசிக்கவே உங்களுக்கு தயக்கமா தான் இருக்கும். அதுவே ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமா வந்திருந்தா ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா பாப்பீங்க. இப்படி உங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் ஸ்டாக் மார்க்கெட் நல்லதா இருக்கிறதோ கெட்டதா இருக்கிறதும் இருக்கு. சோ இங்க நோ ஒன் இஸ் கிரேசி. அமெரிக்கால கிரேட் டிப்ரெஷன்ஸ் டைம்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவே மக்கள் எல்லாரும் பயந்தாங்க. அதுவே 1990ஸ்ல டெக்னாலஜி பூம் ஆகிற காலகட்டத்துல இன்னும் அதிகமா ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணுனாங்க. நீங்க வாழக்கூடிய சூழ்நிலை, உங்க பழக்க வழக்கங்கள், உங்களுக்கு கிடைச்ச பணத்தை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ்னு எல்லாத்தையுமே வச்சுதான். சோ பணம் ரீதியா மத்தவங்களை ஜட்ஜ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சொந்த கருத்துக்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பணத்தை பத்தின உங்க மைண்ட் செட்டை தெளிவா வச்சுக்கோங்க. அடுத்து லெசன் 2, லக் அண்ட் ரிஸ்க். வெற்றி தோல்வி, லக், ரிஸ்க் எல்லாமே காமனான விஷயம்தான். பணத்தை நீங்க சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு லக்கும் வேணும், ரிஸ்க்கும் வேணும். இங்க ஒண்ணு இல்லாம ஒண்ணு இருக்கவே முடியாது. ஒரு சில பேர் பணக்கார குடும்பத்துல பிறந்து சின்ன வயசுலயே ஆடம்பர வாழ்க்கைய வாழுவாங்க. அதுவே இன்னும் சில பேர் சொந்த வீடு கூட இல்லாம வறுமையில பிறந்து சின்ன வயசுலயே பணம் ரீதியா பல கஷ்டங்களை அனுபவிச்சவங்களா இருப்பாங்க. பிறக்கிறத நம்ம யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு வகையில பார்த்தா பணக்கார குடும்பத்துல பிறக்கிறது லக்கு தான். அதுவே ஏழை குடும்பத்துல பிறந்தாலும் பல ரிஸ்க் எடுத்து முயற்சிகளை பண்ணி பணக்காரனா ஆனவங்களும் இருக்காங்க. இந்த லக், ரிஸ்க் யாருக்குமே சொந்தமானது கிடையாது. எல்லாருக்கும் காமனான ஒண்ணுதான் லக், ரிஸ்க். இந்த ரெண்டையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ணி உங்களோட வருமானத்தை பெருக்கவும் முடியும். லக்க சரியா பயன்படுத்தி உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கெட்டியா புடிச்சு செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் பண்ணுங்க. தேவைப்படுற நேரங்கள்ல ரிஸ்க் எடுத்து அதுல எப்படி வெற்றி அடையலாம்னு பாருங்க. லக், ரிஸ்க் ரெண்டுமே உங்க பணத்தை பெருக்கிறதுக்கு தேவையான ஒண்ணுதான். அதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. லெசன் 3, நெவர் எனஃப். பேராசை பெருநஷ்டம்னு சொல்ற மாதிரி நீங்க பண விஷயத்துல அதிகமா பேராசைப்படும் போது அது உங்களை தோல்வி அடையதான் செய்யும். எவ்வளவு தூரம் ஆட்டத்துல இருக்கும்ன்றதை விட ஆட்டத்தை எப்ப முடிக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். போதும்ன்ற மனநிலைமை இருக்கணும். அப்பதான் அதிக பணம் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும். பணம் வேணும் பணம் வேணும்னு பணத்து பின்னாடியே ஓடிட்டு இருக்கும் போது பல தவறான விஷயங்களை கூட பண்றதுக்கு உங்க மூளை தூண்டும். அது உங்களோட மரியாதையை கெடுத்து தோல்வியை தான் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹர்ஷத் மேத்தாவை எடுத்துக்கலாம். ஸ்கேம் 1992 இந்தியாவையே ஆச்சரியப்பட வச்ச கேஸுக்கு காரணமா இருந்தவர் தான் ஹர்ஷத் மேத்தா. இவருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நாலேஜ் அளவற்றது. பிக் புல்னு சொல்ற அளவுக்கு கை தேர்ந்த நாலேஜையே ஸ்டாக் மார்க்கெட்ல வச்சிருந்தாரு. ஆனா பணம் வேணும்ன்ற பேராசைனால மட்டுமே தவறான வழிகள்ல போய் பேர் புகழ்னு எல்லாத்தையும் இழக்க வேண்டியதா போச்சு. சோ பணம் விஷயத்துல பேராசைப்படாதீங்க. பணம் ரீதியா நீங்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழணும்னா போதுமென்ற மனநிலைமைய உருவாக்கிக்கோங்க. லெசன் 4, காம்பவுண்டிங் இஸ் மேஜிக். காம்பவுண்டிங் புரியுற மாதிரி சொல்லணும்னா 1 2 மாறும், 2 4 மாறும், 4 8 மாறும், அப்படியே பெருகிட்டே போகும். இந்த காம்பவுண்டிங் ஒரு மேஜிக் மாதிரி உங்க பணத்தை பெருக்கிக்கிட்டே போகும்.
காம்பவுண்டிங்கோட ரிசல்ட்டை நீங்க முழுமையா அடையணும்னா எவ்வளவு சீக்கிரமா உங்களால முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கிங் வரன் பஃபெட் இந்த காம்பவுண்டிங் முறையை வச்சுதான் தன்னோட பணத்தை பெருக்கி இருக்காரு. அவரு தன்னோட 10 வயசுல இருந்தே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் சின்னதோ பெருசோ எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருங்க. காம்பவுண்டிங்க உங்களுக்காக வேலை செய்ய வைங்க. டைம் தான் மிகப்பெரிய அசெட். அது நம்ம எல்லாருக்குமே ஈக்குவலா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க டைமையே வச்சு பணத்தை காம்பவுண்டிங் மூலமாவே பெருக்கிறதுக்கான வழிகளை தேடுங்க. லெசன் 5 கெட்டிங் வெல்தி விசஸ் ஸ்டேயிங் வெல்தி. பணத்தை சம்பாதிக்கிறதோ சம்பாதிச்ச பணத்தை உங்ககிட்டயே தக்க வைக்கிறதோ சேம் இல்ல. இது ரெண்டுக்குமே நீங்க வேற வேற முயற்சிகளை பயன்படுத்தி ஆகணும். ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ற மாதிரியான முயற்சிகளை நீங்க பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிசினஸ் மூலமா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குதுன்னா இன்னும் நிறைய ரிஸ்க் அதிகமா இருக்கிற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுனா அது உங்களுக்கு லாஸ தான் கொடுக்கும். அதுவே உங்க கையில இருக்கிற பணத்தை பிரிச்சு வேற வேற வழிகள்ல முதலீடு பண்றீங்கன்னா ஒன்னு லாஸ் ஆனாலும் இன்னொன்னு கை கொடுக்கும். இது உங்க பணத்தை காப்பாத்த உதவும். பணத்தை உங்ககிட்டயே தக்க வைக்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அதுக்கான முயற்சிகளையே பண்ணுங்க. பணத்தை சம்பாதிக்கிறத விட அந்த பணத்தை உங்ககிட்ட தக்க வைக்கணும். அதுதான் ரியல் வெல்தா உங்களுக்கு இருக்கும். லெசன் 6 டெய்ல்ஸ் ஈவென்ட்ஸ் எவ்ரிதிங். இங்க எந்த ஒரு பெரிய நிகழ்வுகளுமே ஒரே நாள்ல நடக்கிறது கிடையாது. எல்லாமே சின்ன சின்ன டெய்ல் ஈவென்ட்ஸ் தான். ஒரு பெரிய மலையை கூட உருவாக்குறது சின்ன சின்ன கற்களும் மண்ணும் தான். பல காலங்களா ஒண்ணு சேர்ந்துதான் உருவாக்கும். பினான்ஸ்லயும் இதே மாதிரிதான். சின்ன சின்ன லாபங்கள் உங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுக்கும். அதிக லாபம் கொடுக்கக்கூடிய பெரிய முதலீடுகளை தேடுறதை விட சின்ன சின்ன லாபங்களை கொடுக்கக்கூடிய ரிஸ்க் இல்லாத முதலீடுகளும் சில சமயத்துல பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இங்க எல்லாமே சின்ன சின்னதா ஆரம்பிக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஆரம்பத்துல சின்னதா தெரிஞ்சாலும் அதோட வளர்ச்சி ஃபியூச்சர்ல அதிகமா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்க அதுல முதலீடுகளை பண்ணலாம். வரன் பஃபெட்டோட சொத்துக்கள்ல 3/4 பங்கு கொக்கோ கோலாவும் அமெரிக்கா எக்ஸ்பிரஸும் ஓடதுதான். ஸ்டார்டிங்ல இந்த நிறுவனங்கள்ல யாரும் பெருசா முதலீடு பண்ணல. ஆனாலும் தன்னோட ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்ட வரன் பஃபெட் அதுல தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி தொடர்ந்து நிலையா நின்னாரு. அதுல இருந்து ப்ராஃபிட்டையும் எடுத்தாரு. சோ சின்ன முதலீடுகளும் பெரிய லாபங்களை கொடுக்கலாம். யோசிச்சு உங்க வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. லெசன் 7 ஃப்ரீடம் இஸ் த அல்டிமேட் கோல். பணத்தோட நிலையான செயலே உங்களை சந்தோஷமா சுதந்திரமா வச்சுக்கிறது தான். இந்த சுதந்திரத்துக்காக தான் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கும். பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லையான்றது அது உங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரத்தை பொறுத்ததுதான். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறத விட ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செஞ்சு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறது உங்க நேரத்துல சுதந்திரம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். எப்படின்னா 10 மணி நேரம் நீங்க வேலைக்காக செலவு பண்ணி தான் ஆகணும். அந்த நேரத்துல உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியாது. அதிக சம்பளம் கிடைக்குது ஆனா அதுல அதிக சந்தோஷம் கிடைக்குதான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். சோ இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் அதிகமான பணம் அதிகமான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்காது. அந்த பணத்துல இருந்து கிடைக்கிற உங்க சுதந்திரம் தான் உங்களுக்கான சந்தோஷத்தை கொடுக்க முடியும். நீங்க பாக்குற வேலை ஒரு வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தா அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஆனா வெறும் அதிக சம்பளத்துக்காக மட்டுமே நீங்க பண்ணக்கூடிய வேலை உங்களுக்கான சந்தோஷத்தை எப்பவுமே கொடுக்க முடியாது. எல்லாருக்குமே பணம் அதிகமா சம்பாதிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆகணும் என்ற கனவு இருக்கதான் செய்யுது. அந்த பினான்சியல் ஃப்ரீடமா அடையறதுக்கு 5 சிம்பிளான வழிமுறைகளை நீங்க பயன்படுத்தலாம். அதை பத்தின தெளிவான பதிவை நம்ம சேனல்லையே அப்லோட் பண்ணி இருக்கோம். செக் பண்ணி பாருங்க. லெசன் 8 மேன் இன் த கார் பாரடாக்ஸ். மக்கள் எப்பவுமே பணத்தை விரும்புவாங்களே தவிர பணக்காரங்களை பெருசா விரும்புறது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஆத்தர் ஒரு ஃபராரி காரை எக்ஸாம்பிளா சொல்றாரு. ஃபராரி காரை மக்கள் ரோட்ல பாக்குறாங்கன்னா அவங்க அந்த ஃபராரி கார்ல இருந்தா எப்படி இருக்கும்னு தான் யோசிச்சு பாப்பாங்களே தவிர அந்த ஃபராரி காரோட ஓனர் யாருன்னு யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா பல மக்களுக்கு முக்கியமா படுறது பணத்து மூலமா கிடைக்கிற ஆடம்பரம் தான். ஆனா இதனால எந்த பயனும் இல்லையே. உண்மையான வெல்த் அடைய முயற்சி பண்ணுங்க. மத்தவங்களோட அட்டென்ஷனுக்காக நீங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்க பணத்தையும் நிம்மதியையும் கெடுக்கும். லெசன் 9 வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் see. உண்மையான செல்வம்ன்றது ஆடம்பரமான பொருட்களை வாங்குறது மட்டும் இல்ல, அந்த பணத்தை நீங்க எப்படி சரியான முறையில பயன்படுத்துறீங்கன்றதுல தான் இருக்கு. உண்மையான செல்வம்ன்றது உங்க பணத்தை செலவு பண்றது இல்ல, அதை எப்படி சேவ் பண்றீங்கன்றதுல தான் இருக்கு. உண்மையான செல்வம் வெளியே பந்தா பண்றது இல்ல, அது உங்க செல்வத்தை சேமிச்சு உங்ககிட்டயே தக்க வச்சுக்கிறது தான். பணத்தை சரியா பயன்படுத்த தெரிஞ்ச மக்கள் எப்பவுமே எளிமையான வாழ்க்கை முறையத்தான் விரும்புவாங்க. ஆடம்பரமான செலவுகளை குறைச்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் செலவு பண்ணுங்க. மத்தவங்க முன்னாடி சீனா இருக்கணும்னு நீங்க செலவு பண்ற பணம் பயன் இல்லாம தான் போகும். உங்க செல்வ
செல்வத்தையும் அது மொத்தமா காலி பண்ணிரும். லெசன் 10 சேவ் மணி. பணத்தை சேமிக்கணும். நீங்க பணக்காரனா இருக்கிறது எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றத பொறுத்தது கிடையாது. பணம் உங்க கையில எவ்வளவு நிலையா இருக்கோ அதை பொறுத்துதான் உங்க செல்வம் கணக்கிடப்படும். பணத்தை சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணும். நீங்க ஒவ்வொரு மாசமும் சேமிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு தைரியத்தையும் மன நிம்மதியையும் கொடுக்கும். பட்ஜெட் போடுங்க. ஒரு மாசத்துல எவ்வளவு செலவுகள் இருக்குன்னு பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி வைங்க. பட்ஜெட் போடுறதுனா சும்மா எழுதி வைக்கிறது மட்டும் இல்ல, அதை கட்டாயமா ஃபாலோவும் பண்ணணும். இந்த சேமிப்பு பழக்கம் இல்லாத மக்கள் தான் பல கோடிகள் சம்பாதிச்சாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப ஏழ்மை நிலைக்கே திரும்பிடுறாங்க. சோ பணம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கணும்னா இந்த சேமிப்பு பழக்கத்தை ஒரு ஹேபிட்டா மாத்துங்க. அடுத்து லெசன் 11 ரீசனபிள் இஸ் கிரேட்டர் தென் ரெட்டினல். நல்லா அனலைஸ் பண்ணி நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளுமே சந்தோஷத்தையும் நமக்கு அதிக பணத்தையும் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம போகலாம். சோ நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கான்னு பல முறை அனலைஸ் பண்றதோட சேர்த்து அந்த முடிவு லாஜிக்கானதா இருக்கா அண்ட் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதான்னு பாருங்க. உங்களுக்கு ஒரு சில வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸோட நீங்க எடுக்கிற டெசிஷனும் ஒத்து போகும். அதுதான் சிறந்த முடிவா இருக்கும். உதாரணத்துக்கு அதிகமான ரிட்டர்ன் வேணும்னு அதிக ரிஸ்க் இருக்கிற ஸ்டாக்கை வாங்கி வச்சீங்கன்னா நைட் தூக்கத்துல கூட அதுதான் கனவுல வரும். ஒருவேளை லாஸ் ஆனா என்ன பண்றதுன்னு பல கேள்விகள் மைண்ட்ல வந்து தொந்தரவு பண்ணும். இதுல ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமா கிடைக்குது, ஆனா மன நிம்மதி இல்லாம போகுதே. அப்ப இந்த மாதிரியான முடிவுகளை நீங்க தவிர்க்கிறது தான் நல்லது. பினான்சியலா ஒரு முடிவு எடுக்கும் போது லாஜிக்கா இருக்கான்னு மட்டும் பார்க்காம உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குதான்னு பார்த்து எடுங்க. அதுதான் சரியான முடிவா இருக்கும். அடுத்து லெசன் 12 சர்ப்ரைஸ் இஸ் த நார்ம். சர்ப்ரைஸ் இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா பணம் ரிலேட்டடா இந்த சர்ப்ரைஸ் சில நேரம் நமக்கு சங்கட்டத்தை கொடுக்கும். திடீர்னு வரக்கூடிய எமர்ஜென்சி செலவுகள், ஹாஸ்பிட்டல் பில்ஸ் மாதிரி வரக்கூடிய செலவுகள் நம்மளை எப்பவுமே ஒரு பதட்டமான நிலைமையிலேயே வச்சிருக்கும். ஏன்னா ஃபியூச்சரை நம்ம எப்பவுமே சரியா கணிக்க முடியாது. எப்ப வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் நடக்கலாம். நீங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்காம போகலாம், இல்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்களோ சர்ப்ரைஸா நடக்கலாம். என்ன நடந்தாலும் எல்லாத்துக்கும் உங்களை தயாரா வச்சுக்கணும். சோ உங்களுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி கேஷை எப்பவுமே கையில வச்சுக்கோங்க. இது பணம் ரீதியா உங்களை பாதுகாப்பா உணர வைக்கும். 2020ல கூட கோவிட் வந்து பேண்டமிக் வரும்னு நம்ம நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். உலக அளவுல பொருளாதாரம் சரிஞ்சிச்சு. ஆனாலும் அந்த காலங்கள்ல கையில பணம் வச்சிருந்த மக்கள் நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. எமர்ஜென்சிக்கு கூட சேர்த்து வைக்காத மக்கள் பினான்சியலா கஷ்டப்பட்டாங்க. சோ எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் நீங்க கடந்து போகணும்னா உங்க செலவுகளை கணக்கு பண்ணி ஒரு எமர்ஜென்சி கேஷ தனியா எடுத்து வைங்க. இது உங்களை தைரியமா ஃபீல் பண்ண வைக்கும். லெசன் 13 ரூம் ஃபார் எரர். என்னதான் பிளான் பண்ணி பண்ணாலும் தவறுகள் நடக்கதான் செய்யும். கீழே உருண்டு பிறந்தாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும்னு சொல்ற மாதிரி தான். எவ்வளவு பிளான் போட்டு நீங்க ஒரு முதலீடுகளை பண்ணினாலும் அதுலயும் தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ தப்புக்கும் ஒரு இடம் கண்டிப்பா கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க மந்த்லி பட்ஜெட் போடுறீங்கன்னா அதுலயும் உங்க தவறுகளுக்குன்னு தனியா 15 to 20% ஒதுக்கிக்கோங்க. ஏன்னா எல்லா டைமும் நீங்க எடுக்கிற முடிவுகள் சரியா மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட முடியாது. தப்பே நடந்தாலும் அது உங்களை பாதிக்காம இருக்கணும். அதுக்காகத்தான் தவறுகளையும் சேர்த்து முன்னாடியே கால்குலேட் பண்ணுங்க. இது உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா வரக்கூடிய பினான்சியல் சிச்சுவேஷன்ஸை தடுக்க உதவும். லெசன் 14 யூ வில் சேஞ்ச். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு முடிவுகள் உங்களுக்கு சரியானதா இருக்கும். இன்னைக்கு தப்பா தெரியற விஷயங்கள் இன்னும் 10 வருஷங்களுக்கு அப்புறம் சரியானதா இருக்கலாம். எல்லாமே மாறக்கூடியதுதான். நீங்களும் மாறுவீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்க எண்ணங்களும் மாறுபடும். சின்ன வயசுல டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கும். ஸ்கூல் முடிச்சதும் ஐடி படிக்கலாம்னு நினைச்சு காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு வேலைக்கும் படிச்சதுக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு வேலைய பண்ணிட்டு இருக்கிற பல மக்களை நம்மனால பார்க்க முடியும். சோ நம்ம ஆசைகளும் கனவுகளும் மாறிட்டே இருக்கிறது நார்மல் தான். ஆனா பணம் ரீதியா அது மாறிட்டே இருக்க கூடாது. உங்களுக்குன்னு ஒரு லாங் டேர்ம் இலக்கை செட் பண்ணிக்கோங்க. அதுபடி நீங்க பண்ணக்கூடிய வேலைகளை தொடர்ந்து பண்ணுங்க. மத்தபடி உங்க சந்தோஷத்துக்கு ஏத்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸை நீங்க மாத்தினாலும் பிரச்சனைகள் இருக்காது. ஆனா அந்த லாங் டேர்ம் கோல்ஸ்ல மட்டும் நிலையா நில்லுங்க. அடுத்து லெசன் 15 நத்திங் இஸ் ஃப்ரீ. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணம் சார்ந்த முடிவுகளுக்கும் ஒரு விலை இருக்கும். அது நேரம், உங்க நிம்மதின்னு எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு விலை கட்டாயமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா அதுல உங்க எமோஷன்ஸையும் அந்த நிலையில்லாத தன்மையையும் சேர்த்து தான் விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். வெற்றி அடையக்கூடிய முதலீட்டாளர்கள் எல்லாருமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற லக், ரிஸ்க் ரெண்டையுமே விலை கொடுத்து வாங்கி தான் வெற்றியை அடைகிறாங்க.
ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிற டைம்ல நிறைய பேர் பயந்து ஸ்டாக்கை வித்துருவாங்க. ஆனா சில மக்கள் மட்டும்தான் அப்ப கூட நிலையா நிப்பாங்க, ப்ராஃபிட்டும் அதிகமா எடுப்பாங்க. சோ இப்படிதான் உங்க பினான்சியல் முடிவுகளை எடுக்கும் போது அதுல வரக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் லாபமா இருந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான். அதை உணர்ந்து ஒவ்வொரு முடிவுகளையுமே எடுங்க. ஏன்னா இங்க எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு. இங்க எதுவுமே இலவசம் கிடையாது. லெசன் 16 யூ அண்ட் மீ. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு இலக்குகள் இருக்கும். சோ நீங்க வைக்கக்கூடிய இலக்குகளை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. மத்தவங்க கூட உங்க இலக்க கம்பேர் பண்றது உங்க மன நிம்மதியை தான் கெடுக்கும். உங்க ஃப்ரெண்ட் பெரிய கார் வச்சிருக்கிறத பார்த்து அதை இஎம்ஐ போட்டு நீங்களும் வாங்கணும்னா அது உங்களுக்கு தான் அதிக செலவை கொடுக்கும். அந்த இஎம்ஐயை உங்களால கட்ட முடியலன்னா உங்களுக்கு தான் ப்ரெஷரையும் கொடுக்கும். மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி என்னைக்குமே உங்களுக்கான இலக்கை செட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறத விட வருத்தத்தை தான் கொடுக்கும். உங்களுக்கு எந்த இலக்குகள்ல சந்தோஷம் கிடைக்குதோ அதை மட்டுமே பண்ணுங்க. உங்களோட இலக்குகள்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. லெசன் 17 தி செடக்ஷன்ஸ் ஆஃப் பெசிமிசம். ஆசைக்கும் பேராசைக்கும் நடுவுல நடக்கிற போர்ல எப்பவுமே பேராசை தான் ஜெயிக்கும். தீமை தான் வெல்லும்னு சொல்ற மாதிரி தான் நெகட்டிவான விஷயங்கள் சீக்கிரம் பரவும். நெகட்டிவான விஷயங்கள் பாக்குறதுக்கு சில நேரங்கள்ல அதிக லாபத்தை தரது மாதிரி கூட தெரியலாம். ஆனா அதுக்கான அது சார்ந்து பணம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்காம பொறுமையா யோசிச்சு அந்த சிச்சுவேஷனை கையாளுங்க. லாங் டேர்ம்ல நீங்க வச்சிருக்கக்கூடிய கோல்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. இடையில உங்களுக்கு தொந்தரவா பல நெகட்டிவான விஷயங்கள் நடக்கலாம். ஆனா அது உங்க நீண்ட கால இலக்குகளை தடுக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட் கூட பல நேரங்கள்ல கிராஷ் ஆகி இருக்கு. அந்த சிச்சுவேஷன்லயும் நிலையா இருந்த மக்கள் தான் அதிக ப்ராஃபிட்டை பார்த்திருக்காங்க. நெகட்டிவான சூழ்நிலைகளையும் பொறுமையா கடைபிடிங்க. அது உங்களுக்கு நிலையான வெற்றியை கொடுக்கும். லெசன் 18 when you will believe anything. பதட்டம் உங்களுக்கு தப்பான முடிவுகளை தான் கொடுக்கும். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதும் சரி, கோவமா இருக்கும் போதும் சரி, பினான்சியலா எந்த முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். எமோஷன்ஸை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். பேராசைகளை கூட தூண்டக்கூடிய பல விளம்பரங்களை நம்ம நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அதை நம்பி நம்ம முதலீடுகளை பண்ணிட்டா அவ்வளவுதான் நம்ம பணம். உண்மையா நீங்க என்ன விஷயங்களை நம்புறீங்களோ அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. உங்க எமோஷன்ஸ் தூண்டக்கூடிய விஷயங்களையே நம்பி உங்க பணத்தை முதலீடுகள் பண்ணாதீங்க. லெசன் 19 ஆல் டுகெதர் நவ். பணம் ரீதியா வெற்றி அடையறதுன்றது நிலையான முயற்சியே தான் தவிர பர்ஃபெக்டா இருக்கிறது கிடையாது. பணம் சம்பாதிக்க இதுதான் பர்ஃபெக்டான வழின்னு எதுவுமே இல்ல. ஆனா கன்சிஸ்டன்டா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிலையான செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க எல்லாமே டெய்ல் ஈவென்ட்ஸ் தான். ஒரே நாள்ல எதுவுமே நடக்காது. ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் உங்க வெற்றிக்கு காரணமா இருக்கும். பணத்தை நீங்க தினமும் 50 ரூபாய் சேவ் பண்றீங்கன்னா மாச கடைசியில அதுவே ஒரு பெரிய அமௌண்டா உங்களுக்கு தெரியும். 50 ரூபாய்ன்றது பாக்குறதுக்கு சின்னதா தான் தெரியும். ஆனா ஒட்டுமொத்தமா சேர்த்து மாச கடைசியில பாக்குறப்ப அதோட வேல்யூ பெருசா இருக்கும். சோ சின்ன சின்ன பழக்கங்கள்ல போக்கஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். இங்க பர்ஃபெக்டா ஆனதுன்னு எதுவுமே இல்ல. உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை நீங்க பண்ணலாம். எமோஷன்ஸை கட்டுப்படுத்தி உங்க முடிவுகளை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாம எடுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோல்ஸ் இருக்கும். அதுல ஏதோ சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நோ ஒன் இஸ் கிரேசி. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு விலை இருக்கும். லக், ரிஸ்க் ரெண்டையும் பயன்படுத்தி உங்க வெற்றிக்கான பாதையில போங்க. நீங்க போற பாதையில எந்த சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் தயாரா இருங்க. ஏன்னா எப்ப வேணும்னாலும் சர்ப்ரைஸா என்ன வேணும்னாலும் நடக்கலாம். எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது பணம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸ கொடுக்க கூடாது. அது நீங்க நினைச்சத பண்றதுக்கான சுதந்திரத்தை கொடுக்கணும். உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து நீங்க நினைச்ச வேலைய யார் கட்டாயமும் இல்லாம பண்ண வைக்கிறதுன்னா நீங்க தான் இந்த உலகத்திலேயே ரிச்சான பர்சன். இந்த 19 லெசன்ஸுமே பணத்தை பத்தியும் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம எமோஷன்ஸை பத்தியும் சொல்லக்கூடியதா இருந்துச்சு. இந்த புக் உங்களுக்கு பணம் ரீதியா சிறந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்ம எல்லாரோட அல்டிமேட் கோலா இருக்கிற ஃபினான்சியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்றதுக்கு இந்த புக்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் பயனுள்ளதா இருக்கும். ஆக்டர் அரவிந்த் சாமி சொன்ன மாதிரி இந்த புக் ஒர்த்து தான். பணம் ரீதியான விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மக்களும் கட்டாயமா இந்த புக்கை படிக்கலாம். நீங்க இந்த புக்கோட தமிழ் வெர்ஷனை படிக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல டாபிக்ல பார்க்கலாம். நன்றி.